அண்ணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, சீட்டு விளையாண்டு இருக்கோம். நீ ஒரு கை போட. ஏன் பதட்டமா வர? ஆமா, இங்க நீங்க சீட்டு விளையாடுங்க. அங்க வந்து பாருங்க, கோயில் காலத்துல பன்னி மேய்க்கிற பசங்க குளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க அப்புறம் உள்ள வந்தானுங்க. அவனுக்கு இதே வேலையை போச்சு. பண்றாங்க அவனுங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணி அவனை எப்ப பாரு கோயில் காலத்துக்குள்ள வந்து இறங்கிட்டு வாங்க போய் பாங்க போலாம். அதான் போன வரமே ஊருங்க பேசி கிணத்து பக்கமா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுல. போன தவ வந்தப்பே அவனுங்களை கட்டி வச்சிருந்துருக்கணும், விட்டுட்டீங்க. அதனால தான் மறுபடியும் வரானுங்க. ஐயா மண்ணு வந்திருக்கான். ஐயா மண்ணு. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கேள்விப்பட்டீங்களா? ஐயா கேள்விப்பட்டப்பா. ஒரே ஊர்ல இருந்துகிட்டு ஒண்ணு மண்ணா பழகிட்டு எவ்வளவு பெரிய கொடுமை பண்ணிருக்காங்க பாருங்க. அங்க ஊரே இந்த கொடுமை தாங்க முடியாம கொதிச்சு போய் கிடக்கு. ஐயா நாங்க என்ன பண்றதுன்னு தெரியலையா எங்களுக்கு. ஐயா என்னையா இங்க நிப்பாட்டிட்டீங்க? இல்ல மண்ணு, பிரச்சனை கொஞ்சம் பெருசா இருக்கு.
போக போக இன்னும் பெருசாகும் தான் தெரியுது. ஆனா நாம கொஞ்சம் தெளிவா பேசி முடிவெடுத்துட்டு போலாம்னு. இனிமே முடிவெடுக்க என்னையா இருக்கு? என்ன இருக்கு? வாங்கியா போவோம். நினைக்க நினைக்க நெஞ்செல்லாம் வெடிச்சிரு போல இருக்கியா. பச்சை பசங்களை கல்லாலே அடிச்சு கொண்டு காணுங்க அந்த ராட்சச பசங்க. ஐயா, இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்கக்கூடாதியா. அங்க ஊரே கொதிச்சு போய் கிடக்கியா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன். பேசிட்டு இருக்கோம்ல. இல்ல மண்ணு, நாங்க எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கோம். நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் என்னைய சொல்றது? 4 கிழட்டு பசங்க கொலவெறி பிடிச்சு பிள்ளைகளை கல்லாலே அடிச்சு கொண்டிருக்காருங்க. என் பிள்ளை உசுர கையில பிடிச்சிக்கிட்டு வீட்டுல வந்து மூச்சு வச்சிடலாம கையெல்லாம் விடவெடுத்து போய் கிடக்குறாங்க. அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா. அவங்க தூக்குல ஏத்தணும்யா, தூக்குல ஏத்தணும். ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் நானும் என் பிள்ளைங்க எங்க வேணாலும் வந்து சாதி சொல்றோம்யா. நீ சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு தலைவர்கள், எத்தனை மேடை போட்டு இதை எதிர்த்து பேசினாலும் இந்த வெறி பிடிச்ச பசங்க இன்னும் இப்படி பண்றாங்கன்னு கேட்டா எனக்கு அசிங்கமா இருக்கு பண்ண. ஏய் கன்சாமி, அங்க என்ன நடக்குது கேட்டியா? போன் பண்ணி கேட்டனா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குண்ணா. அங்க மொத்த ஊரையும் கூட்டி நிக்க வச்சிருக்காங்க. இப்ப போலீஸ்லாம் கூட்டிட்டு போய் அரஸ்ட் பண்ணோன்னு வைங்க, பெரிய கலவரம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம பார்த்து முடிவு எடுக்கணும்னா. அண்ணே, என்னன்னு தப்பு பண்ண கொலகார பசங்களை பிடிக்கிறதுக்கு ஊர் எதுக்குன்னு ஒண்ணு கொடுத்து கொஞ்சம் நியாயமா பேசுகிறேன். ஏப்பா, நீ சொல்றேன்னு அந்த ஊரை 4 பேர் தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோ, மொத்த ஊர் மான பிரச்சனை வந்து நிக்கும். என்ன பண்ண சொல்ற? ஐயா, அது எப்படியா 4 பேரோட குலவெறி 400 குடும்பத்தோட மான பிரச்சனை ஆகும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுவும் இல்ல, நம்ம கட்சிக்கு இது ஆகவே ஆகாது. இதெல்லாம் வேரோட அறுக்கணும் தானே நம்ம பதவிக்கு வந்தோம். திரும்பியும் பதவிக்கு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீ சொல்ற நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சுக்கோ, எதிர்கட்சிக்காரன் உள்ள போந்து ஏதோ ஒண்ணு ஆட்டை கிளச்சி விட்டா என்ன பண்ணுவ? ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஆனா ஒண்ணியா, என் ஊரு மக்களும் என்னையும் நம்ம கட்சி நம்பி தயா இருக்காங்க. அவ்வளவுதான். என்னன்னா அவர் பேசிட்டே இருக்காரு, நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறிய. ஏதாவது பண்ணுங்கிறிய. நம்ம கிட்ட என்ன இருக்கு பண்றதுக்கு? பதவியும் இல்ல, பவரும் இல்ல. சும்மா ஏதாவது பண்ணுன்னு. ஆமா மண்ணு, இப்ப அவங்கள பழி வாங்கறத விட உங்க 40 குடும்பத்தை காப்பாத்துறது தான் முக்கியம். ஏன்னா அதுக்கு நீ முதல்ல கட்சியில பெரிய இடத்துக்கு வரணும். இப்ப நீ ஏதாவது சொல்லி அண்ணன் ஏதாவது செஞ்சு அண்ணவை அந்த கோத்துல ஒன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா அதை நம்ம அண்ணனால தாங்க முடியுமா சொல்லு? என்னன்னா முழிச்சுக்கிட்டே இருக்கிற? ஏதாவது ஒரு முடிவு எடுன. மண்ணு இந்த வந்துடுறேன். சரி போயிட்டு வா. எப்பா மண்ணு, நாங்கெல்லாம் கூட இருக்கோம். சொல்லுப்பா அப்பாடு சொல்லுப்பா அப்பாடு சொல்றா. எங்கடா போன? எங்கடா குடிச்ச? எங்க போய் நான் குடிச்ச? சொல்றா, சொல்லுப்பா ஐயா. சொல்றா அறிவீரா, எங்க போ குடிச்ச? ஐயா சொல்றா ஐயா, சொல்றா எங்கடா போன? சொல்றா ஐயா, எங்கடா போன? அப்பா சொல்லு, அப்பா பாத்துக்கடா. சொல்றா அப்பாட்ட, அப்பா சொல்லுப்பா. யாரா உன்னை அடிச்சா? சொல்லுப்பா, சொல்றா அப்பாட்ட. யாரா உன்னை அடிச்சா? யாரா கண்ணு உன்னை அடிச்சா? என்ன கந்தசாமி, நான் உன்னை தப்பா பேசலையே. இல்லண்ணா, பிரச்சனை கையை மீறி போகக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அது சரி. நாளை பின்ன தொகுதி ரிசர்வ் தொகுதி ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, மண்ணு மட்டும் தான் நம்ம கையில இருக்கான். அவனை வச்சுட்டு நம்ம எப்படி ஊர்ல போய் கொண்டு கேட்க முடியும்? என்னண்ணா சொல்றீங்க? இந்த தொகுதி ரிசர்வேஷனா? ஒரு வேளை ரிசர்வ் தொகுதி ஆகிட்டா என்ன பண்றதுன்னு நாம யோசிக்கிறோம். அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரியலையே.
காக்க இனம் வாழும் வாழ்க்கை விதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான். 2 வரி கொண்டு 3 நெறி கண்ட குரலின் பொருள் தேடி செல்வான். நாளை வருகின்ற வாழ்வு நமதென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான். ஏழை முகம் பார்த்து சொல்வான். மாமா இங்க பாரு, எதுக்கு மாமா இப்ப அழுவுற? எல்லாத்துக்கும் ஜாச்சியா நம்ம பிள்ளை ரத்த கடா வந்து கிடக்கிறான். நம்மளால எதுவுமே செய்ய முடியலையம்மா. மாமா விடு மாமா, எல்லாம் நம்ம நேரம். நாளைக்கு இந்த பையன் எந்திரிச்சு அந்த பசங்களாம் எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லு? இங்க ஏழப்பட்டவன் ஆத்திரப்படுறதுக்கு ஆவேசப்படுறதுக்குமே ஒரு தகுதி வேணுங்கிறப்ப நீ நானும் என்ன பண்ண முடியும்? உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பான். சுற்றி பகை வந்து சூழும் திருநாளில் வெற்றி தோல் கொண்டு முடிப்பார். வெற்றி தோல் கொண்டு முடிப்பார்.